ஸ்ரீ தேவி பாகவதம் 305ஆம் பகுதி. விரதங்களும் உபவாசங்களும். நாரத முனிவரே, பிராமணன் உட்கொண்ட பின் மிகுதி உணவை இது எனது அடிமைகள் இந்த உணவால் திருப்தி அடையட்டும் என்று கூறி பூமியில் கொட்டி அதன்மேல் நீரை தெளித்தல் வேண்டும். உட்கொள்ளும் போது கையில் அணிந்த பவித்திரத்தை மண்டலத்தில் முடியவிழ்த்து போட வேண்டும். பரச்சரணை செய்பவன் சாந்தமாக நல்ல வார்த்தைகளை பேசி இந்திரியங்களை ஒடுக்கி இருத்தல் வேண்டும். தீண்டத்தகாதவர்களுடன் பேசுதல் ஆகாது. தீய வார்த்தைகளை நினைக்கவோ பேசவோ கூடாது. அவன் முறைப்படி தனது தர்ம பத்தினியுடன் கூடலாம். பால், காய், கனிகளில் ஏதாவது ஒன்றை உண்ணலாம். காலத்தை பயனுள்ள நல்ல வழிகளில் கழித்தல் வேண்டும். தினமும் பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட செயல்களையும் முறைப்படி செய்பவர்களுக்கே காரியங்கள் சித்தி பெறும். இவற்றை ருத்ரர்களும் ஆதித்யர்களும் வசுக்களும் முறைப்படி செய்து அவரவருக்குரிய பதவிகளை அடைந்தனர். இந்த விரதங்களை 7 தினங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றார் நாராயணர். 305ஆம் பகுதி நிறைவடைந்தது.